இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியிலே பல்வேறு நிகழ்வுகள், புதுமைகள், ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை நாம் அடிக்கடி நினைவு கூர்ந்து இயேசு யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி என்று சொன்னால், ஒரு அருமையான படம் இருக்கிறது. அந்த படத்தை, சித்திரத்தை வரைந்த சித்திரன், ஓவியன், அந்த சித்திரைக்காரன், அந்த ஓவியனை அந்த படத்திலே நாம் பார்க்கலாம். அவன் தன்னுடைய கையொப்பம் இட வேண்டும் என்று கூட அவசியமில்லை. காரணம், அது அந்த சித்திரம், அந்த ஓவியம் தன்னுடைய மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அந்த வகையிலே தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தின் உச்சமாக மனிதனை உருவாக்கினார். எனவே இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் இந்த ஓவியன் தன்னுடைய ஓவியத்தை நிறைவாக பார்க்கின்றான். இந்த ஓவியன் தன்னுடைய அந்த படத்தை முழுமையாக பார்க்கின்றான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலிலே படைப்பின் நிறைவாக இப்படியாக கடவுள் சொல்வதாக இருக்கிறது. எல்லாம் நன்றாக இருந்தது என்று கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். எல்லாம் நன்றாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய பணி முடிந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று என்பதாகும். ஆக எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னால் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஃபுல்ஃபில்ட், நிறைவு பெற்றுவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த யோவான் நற்செய்தியிலே வரக்கூடிய, இன்றைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தான் அடங்கியிருக்கிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்கின்ற எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு கடவுள், இங்கே தான் ஆரம்பிக்கிறது, மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் அன்பு கூர்ந்தார். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே அடிக்கடி வரக்கூடிய ஒரு கருத்து, கடவுளை பற்றிய ஒரு விளக்கம், ஒரு புரிதல் என்று சொன்னால் அன்பு என்பதாகும். எனவே தான் யோவான் தனது முதல் கடிதத்திலே அவர் சொல்கின்றார், கடவுள் அன்பாயிருக்கின்றார், அன்பே கடவுள் என்று சொல்கிறார். எனவே இப்படி அன்பாயிருக்கின்ற கடவுள் தன்னிலே இருக்க முடியாது. அவர் உடனடியாக இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதைத்தான் கடவுள் இந்த உலக படைப்பிலே பார்க்கின்றார். காரணம் அன்புக்குரியவர்களே, அன்பு என்றால் என்ன? அன்பு என்பதை குட்னஸ் என்று நாம் வரையறுக்கலாம். நன்மைத்தனம், அதுதான் அன்பு. இந்த அன்பு என்று சொல்கின்ற பொழுது முழுமையாக நன்மையாக, நன்மைத்தனம் நிறைந்ததாக இருப்பது. அப்படி நன்மை நிறைந்தவராக இருக்கின்ற கடவுள் தீமையை செய்ய மாட்டார், தீமையை செய்யக்கூடாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, தற்போது நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் மிக தைரியமாக நன்மையே உருவான கடவுளுடைய செய்தியை யார் எதை சொன்னாலும் பற்றி கவலை இல்லை, சண்டை, போர் என்பது எந்த ஒரு காரணத்திற்காகவும் அதை நியாயப்படுத்த முடியாது. காரணம், எத்தனை உயிர்கள் அங்கே மாள்கின்றார்கள், விடுகின்றார்கள், குழந்தைகள், பெண்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். இதை எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும்? எனவே வார் இஸ் டு பி கண்டெம்ட், வார் இஸ் கிரிமினல் என்று சொல்லி அவர் கடுமையான வார்த்தைகளினால் இந்த போர் நிறுத்தத்திற்கு அழைப்பை விடுக்கின்றார். புரிந்து கொள்கின்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், புரியாதவர்கள் உளறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதனால் அவர் தனது இந்த அற்புதமான ஒரு இறைவாக்கு பணியை இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று அவர் சொல்வது இல்லை. யாரிடமும் நான் எந்த வாக்குவாதமும் செய்வதற்காக இல்லை. என்னுடைய பணி தீமையை கண்டிப்பது. ஆனால் அவருடைய எதிரி என்ன சொல்கிறார்கள்? அவர் தீமையை கண்டிப்பதிலே மிகவும் தகுதியற்றவர், அவர் திராணியற்றவர்,
என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதைவிட தகுதி, இதைவிட திராணி வேறு என்ன இருக்க முடியும்? அந்த உலக அமைதிக்காக அவர் சொல்கின்ற வார்த்தைகள் இதைவிட பெரிய ஒரு ஆற்றல் மிக்க செயல் எதுவாக இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, அப்படி அவர் வல்லமையாக சொல்கிறார் என்று சொன்னால் காரணம், கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பை நேசிக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்தை கடவுள் படைத்தார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஓவியத்தை கடவுள் வரைந்தார். அதை நிறைவாக பார்த்தார், அன்பு செய்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன் மகனை கொடுத்தார். தன் மகன் யார்? தன்னுடைய நீட்சி, தன்னுடைய அந்த உயிர் உடல் என்று சொன்னால் அந்த மகனையே, தன்னையே அவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். அந்த அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு உலகத்திலே நாம் சொல்ல வேண்டுமே ஒழிய அழிவையும் போரையும் உயிர் மாய்தல் என்பதையும் நாம் இந்த உலகத்தில் செய்வதற்காக வரவில்லை. அதை நாம் கிறிஸ்துவமாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. அதுதான் கிறிஸ்துவ பண்பாடு, ஆன்மீகம் என்று நினைக்கவும் கூடாது. எனவே தான் அன்பை காட்ட வேண்டும். அந்த அன்பிலே தான் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னையே தந்தை கொடுத்த அன்பின் ஒரு அடையாளம்தான் ஆண்டவர் இயேசு. இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்மை பொறுத்து இருக்கிறது. அந்த அன்பு எப்பொழுதும் இருக்கிறது. அந்த அன்பு வேண்டும் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாம் என்று சொன்னால் அதை நாம் நிராகரிக்கலாம். வேண்டும் என்று திருத்தந்தை சொல்கிறார், வேண்டாம் என்று பகையாளிகள் சொல்கிறார்கள். போரில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்ற நோயாளிகள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இது இரண்டும் ஏன் இருக்கிறது? பல நேரங்களில் நமக்கு கேள்வி வரலாம், ஏன் போர் அபாயம் வர வேண்டும்? போரிலே நிறைய பேர் சாக வேண்டும், நிறைய உடல் உயிர் சேதங்கள் ஏன் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கலாம். அன்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்கின்ற அநியாய காரியங்கள் இதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, ஒருவர் அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அன்பிற்கு விரோதமான செயல்களை நாம் செய்யக்கூடாது. பகைவனையும் அன்பு செய், அது பெரிய ஒரு சவால், ஆனால் முடியாத காரியம் அல்ல என்பதை உணர்ந்துதான் பகைவனாக இருக்கக்கூடிய பேயினுடைய அந்த மாய வலையிலே இருக்கக்கூடிய பாவிகளாகிய நம்மை ஆண்டவர் அன்பு செய்தார். அதனுடைய வெளிப்பாடாக தன்னுடைய மகனையே அனுப்பினார். அந்த மகன் நமக்காக உயிரை கொடுத்தார். சிலுவையிலே அவர் மரித்தார். இறுதி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். பாவிகளாகிய நமக்கு பரிசுத்த கடவுள் தந்த மேலான அன்பின் வெளிப்பாடுதான் இந்த சிலுவை. எனவே அன்புக்குரியவர்களே, போரையோ கலகத்தையோ இந்த உலகத்திலே உயிர் மாய்தலையோ ஆண்டவர் விரும்பவில்லை, அன்பை விரும்புகின்றார் என்பதை அடிப்படையிலே இந்த நற்செய்தி வசனமானது நமக்கு உணர்த்துகிறது. அன்பே கடவுள். அந்த அன்பை நாம் என்றைக்கும் விடக்கூடாது என்பதுதான் இயேசுவின் போதனையாக இன்றைக்கு நமக்கு பாப்பரசர் தருகின்ற மேலான ஒரு போதனையாக, அறிவுரையாக, எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த அன்பை நாம் கடைபிடிப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே வருகின்ற சண்டை சச்சரவுகளை முடிந்த வரைக்கும், இயன்ற வரைக்கும் நாம் தவிர்ப்போம். அன்பை மட்டுமே காட்டி வெறுப்பை தவிர்த்து இந்த உலகம் சிறந்த ஓவியம் என்பதை என்றும் நிலைப்படுத்துவோம். ஆமென்.